distributors wanted. Tamil milk product. Call 73730 ஐயோ அத்தை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவ உன் கால்ல விழுந்தது எல்லாமே நடிப்பு இலக்கியா. மறுபடியும் உன் காலை வாடுறதுக்கு அவ பிளான் பண்ணிட்டா. எஸ்எஸ்கேவும் அவளும் சேர்ந்து கௌதம பிசினஸ் பண்ண விடாம பண்ண போறாங்க. அத்தை, இத நான் எதிர்பார்த்தேன். அஞ்சலி எப்ப வேணா எனக்கு எதிரா திரும்புவான்னு என் மனசு சொல்லுச்சு. ஆனா இவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல அத்தை. சரி இலக்கியா, இப்ப என்ன பண்றது? கௌதம் ஏதோ சாயில் டெஸ்ட் விஷயமா போறானாமே. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ட கெடுக்க எஸ்எஸ்கே பிளான் பண்ணிட்டேன்னு அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். கௌதம்க்கு அந்த டெஸ்ட் ஓகே ஆலனா பாவம் அவன் எப்படி பில்டிங் கட்டுவான்? ரெண்டு பேரும் என் புள்ளைய பொழைக்க விடாம பண்றாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? அத்தை அத்தை, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அத்தை. கண்டிப்பா கௌதம்க்கு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபேவரா வரும். எப்படி சொல்ற? பிசினஸ் ஆரம்பிக்க போறது நல்ல இடம், அதுல எந்த குறையும் கிடையாது. கௌதம் எல்லாத்தையும் பக்காவா டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. சாயில் டெஸ்ட் ஆபீஸ்ல என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியும்? அந்த எஸ்எஸ்கே நிச்சயமா சதி பண்ணுவான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவனோட சதி எடுபடாது. கௌதம் தான் ஜெயிப்பாரு. அப்படியே சொல்ற? ஆமா அத்தை, நீங்க நிம்மதியா இருங்க. ஏ இலக்கியா, எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் பேசுறத பார்த்துட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என் புள்ள எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டான்ற செய்தி வர வரைக்கும் என் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். கண்டிப்பா கௌதம் நல்ல நியூஸ் தான் சொல்லுவாரு. அந்த நியூஸ் வந்த உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன், நீங்க பயப்படாம இருங்க. உன் வாக்கு பழிக்கணும் இலக்கியா, அததான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சரி, நான் வச்சிடுறேன். சரிங்க அத்தை. அஞ்சலி, நீ திருந்தவே மாட்டியா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றதுக்கே நீ பிறந்திருக்கியா? என்ன ஜென்மோண்டி நீ? ரவி, வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. என்ன ரவி, சாயில் டெஸ்ட் அப்ரூவ் பண்ற ஆபீசர் வந்துட்டாரா? வந்துட்டார் சார், உள்ளதா இருக்காரு. ஓ, இன்னைக்கு நம்ம இடத்துக்கு அப்ரூவல் கிடைச்சிரும்ல சார்? நம்ம நிலத்துக்கெல்லாம் ஈஸியா பர்மிஷன் கொடுத்துருவாங்க. சீக்கிரமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு இல்ல ரவி, முன்னால நான் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைல் உடனே மூவ் ஆகி அப்ரூவல் கிடைச்சிரும். ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லாம நான் ஆரம்பிக்க போற முதல் பிசினஸ் இது. சோ இது ஓகே ஆனதா என் லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியும். அதான் பதட்டமா இருக்கு. சார், இங்க ஜானகி பில்டர்ஸ் யார் சார்? சார் நான் தான். சார் உங்களை கூப்பிடுறாரு சார், உள்ள போங்க சார். போங்க வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வணக்கம் சார். வாங்க. நீங்க தான் கௌதமா? ஆமா சார். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சார், சாயில் டெஸ்ட்லாம் ஓகே தானே? உங்க அப்ரூவலுக்காக தான் வெயிட்டிங். நீங்க சரின்னு சொன்னா போதும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவேன். சரின்னு சொல்ல முடியாதே கௌதம். என்ன சார், என்ன சொல்றீங்க? உங்க இடம் சாயில் டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார், ஃபெயிலியரா? இல்ல சார், நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. பில்டிங் கட்டுறதுக்கு உங்க இடம் தகுதியா இருக்கான்னு மண் எடுத்து டெஸ்ட் பண்ணோம். ஆனா அந்த டெஸ்ட்ல மண்ணோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப பூவரா இருக்கு. நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா. எப்படி? சாஃப்டான, ஜூசியான,
பாலின் சுவை பனீரின் புரதத்துடன் தமிழ் பனீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.